திருக்குறள் சிந்தனை. ஒழுக்கம் உடையவன் உயர்ந்தோனாக வாழ்கின்றான். ஒழுக்கத்தை இழந்தவன் இழிந்தோனாய் கழிந்து ஒழிகின்றான். ஒழுக்கம் தன்னை உடையவரை சிறந்த நிலையில் உயர்த்தியருளும் தெய்வ நிதியாக உறுதி தோய்ந்துள்ளது. பண்பு நலம் சிறந்தவர்கள் சேர்ந்துள்ள கூடியுள்ள குடும்பம், குடி, குலம் பீடும் பெருமையும் பெற்று எவ்வழியும் யாவரும் போற்றி வாழ்த்தும் வண்ணம் வாழ்கின்றார். கல்வி, அதிகாரம், செல்வம் முதலியன உயர்நிலைக்கு காரணங்கள் ஆயினும் அவற்றுள் ஒழுக்கமே தலைமையாக நிற்கின்றது. ஒழுக்கத்தில் சிறந்தவர்களை இந்த ஞானத்தார் எல்லாரும், உலகத்தார் எல்லாரும் இயல்பாகவே வணங்கி புகழ்ந்து உரிமையோடு தொழுகின்றார்கள். ஆகவே ஒழுக்கம் கெட்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கே, குடிக்கே இழிவினை விளைக்கின்றார்கள். ஒழுக்கத்தை காப்பவர்களே தம்முடைய குடியை, குடும்பத்தை, குலத்தை உயர்த்தி பெருமை சேர்க்கிறார்கள் என்று தெய்வப்புலவர் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்றார். நாளையும் சிந்தி.